ஃபோர்ட் இந்தியா. ஃபோர்ட் இந்தியா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுங்க? என்தூசியாஸ்ட் ஃப்ரெண்ட்லியான டிரைவர் ஃபேவரட்டான கார்ஸ் தான் ஞாபகம் வரும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்ததுலேருந்து கடைசியாக நிறுத்துகிற வரைக்குமே சூப்பரான என்தூசியாஸ்ட் ஃப்ரெண்ட்லியான டிரைவர் ஃபேவரட்டான கார்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட். ஸோ அந்த ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியில் ஒரு செம்மையாக இருந்துச்சு. கடைசி வரைக்குமே சூப்பர் வேல்யூ ஃபார் மணி அண்ட் டிரைவர் ஃபேவரட்டான காராக இருந்துச்சு. அண்ட் இனிஷியலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் எஸ்கார்ட், ஃபோர்ட் ஐகான், ஃபோர்ட் ஃபியஸ்டா, கிளாசிக், ஃப்ரீ ஸ்டைல், ஃபிகோ இந்த மாதிரி சூப்பரான கார்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக நிறுத்துறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ இருந்துச்சு, அஸ்பைர் இருந்துச்சு, ஃப்ரீ ஸ்டைல், எண்டவர் அண்ட் எக்கோஸ்போர்ட் இந்த மாதிரி சூப்பரான கார்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வரல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாதனால அவங்க வந்து டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க இன்னும் இந்தியா விட்டு போகலைங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துச்சு, இந்தியா விட்டு ஃபோர்ட் கிளம்பிட்டாங்களா, அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பல பேருக்கு டவுட் இருந்துச்சு. ஆனால் அவங்க போகலை, அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ திரும்ப அவங்க இந்தியாவுக்கு வரப்போகிறதா கன்ஃபார்ம்டு நியூஸ் நமக்கு கிடச்சிருக்கு, எக்ஸ்க்ளூசிவான ஸ்கூப் கிடச்சிருக்கு. ஃபோர்ட் இந்தியா திரும்ப அவங்களுடைய 2 ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் திரும்ப லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகே, இது ஏற்கனவே இந்த ப்ராடக்ட்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பிராண்ட் நியூவான ஃப்ரெஷ்ஷான 2 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுதான் லேட்டஸ்டான நியூஸ் வந்திருக்குங்க. இது கன்ஃபார்ம். அதாவது இத்தனை நாளாக வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம், ஃபோர்டு வர்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நீயும் அப்படியே சொல்கிறியடா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்பீங்க, நல்லாவே தெரியும். ஆனால் இல்லைங்க, இந்த தடவை நான் வந்து உறுதியான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸை வச்சு தான் நான் இப்போது ஆதாரமாக பேசிகிட்டு இருக்கேன். ஃபோர்ட் இந்தியா திரும்ப வருது. அவங்களுடைய 2 ப்ராடக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி நாக் டவுன் யூனிட்ஸாக இம்போர்ட் பண்ணி இங்கே லோக்கல் அசம்பிளி பண்ணி சேல் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ என்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 2 ப்ராடக்ட்ஸ் வரப்போகுதுங்க. 2மே வந்து கம்ப்ளீட்லி நாக் டவுன் யூனிட்ஸாக தான் வரப்போகுது. ஏற்கனவே அப்ராடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ராடக்ட்ஸும் சேலில் இருக்குது. முதல் வண்டி என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், புது ஃபோர்ட் எண்டவர். ஸோ அதாவது நம்ம இந்தியாவில் எண்டவர் அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா அப்ராடில் எவரெஸ்ட் அப்படிங்கிற பேரில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. 7 சீட் நல்ல பவர்ஃபுல்லான அட்டகாசமான எஸ்யூவி. இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் எவரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடில் வேறு லெவல் ஃபீச்சர்ஸ், வேறு லெவல் என்ஜின், பவர் ட்ரெயின் இந்த மாதிரி சூப்பராக சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து ஏஷியாவில் கூட பல கண்ட்ரீஸில் வந்து சேலில் தான் இருக்குது. ஸோ செமையான வண்டிங்க அது. ஸோ அந்த வண்டியை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் எண்டவருங்கிற பேரில் இல்லை, எவரெஸ்ட்டுங்கிற பேரில் தான் வரப்போகுது. அது என்ன என்ஜினோட வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 லிட்டர் டர்போ டீசல் என்ஜின் வரப்போகுதுங்க. ஆமாம், அதாவது இந்த வண்டி இருந்திருந்தால் டொயோட்டா ஃபார்ச்சுனருக்கு சரியான போட்டியாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து பல பேர் சொன்னாங்க. அந்த வண்டி தான் ஃபோர்ட் எவரெஸ்ட். ஸோ ஃபோர்ட் எவரெஸ்ட் வந்து திரும்ப இந்தியாவுக்கு வரப்போகுது. 2 லிட்டர் டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின் வரப்போகுதுங்க, எக்கோ ப்ளூ டீசல் என்ஜின். அதாவது 2 விதமான ஸ்டேட் ஆஃப் டியூன்ஸில் வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. ஒன்று வந்து சிங்கிள் டர்போ சார்ஜ் டீசல் அண்ட் வந்து அதே என்ஜினுக்கு ட்வின் டர்போ சார்ஜ் டீசல் கன்ஃபிகரேஷனும் தரப்போகிறதா வந்து ஒரு நியூஸ் இருக்குது. 10 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், அதே கியர் பாக்ஸ் திரும்ப வரப்போகுது. அதுவும் உறுதியான விஷயம். ஆனால் 4 வீல் டிரைவ் வருமாங்கிறது தெரியல. எனிவே ஆனால் இந்த வண்டி வரப்போகுது, இந்த என்ஜினோட தான் வரப்போகுதுங்கிறது உறுதியான நியூஸ் வந்திருக்கு. வரப்போகிறது என்ன வேரியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஒரு மிட் லெவல் வேரியண்ட்டாக வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஒரு ட்ரெண்ட் வேரியன்ட் வரலாம், அல்லது டைட்டானியம் வேரியன்ட் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பனோராமிக் சன்ரூஃப் அவசியம் வரதான் போகுது. கூடவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் வரும். அதோட சேர்ந்து லெதர் இன்டீரியர், பவர்ட் சீட்ஸு இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கலாம். முக்கியமாக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரீதியாக ஏடாஸ் ஃபீச்சர்ஸும் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த வண்டி வந்து அவசியம் வந்துச்சுன்னா டொயோட்டா ஃபார்ச்சுனருக்கு சம போட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, இதை தாண்டி வேறு என்ன வண்டி வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்டோடைய டெரிட்டரி வரப்போகுது. ஃபோர்ட் டெரிட்டரிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட் சைஸ் ப்ரீமியம் எஸ்யூவிங்க. ஏற்கனவே ஏஷியன் மார்க்கெட், அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, சைனா இந்த மாதிரி மார்க்கெட்ஸில் ஃபோர்ட் டெரிட்டரி அப்படிங்கிற ஒரு எஸ்யூவி வந்து அவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவியாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஃப்ரண்ட் வீல் டிரைவ் பயஸ்டான ஒரு வண்டி தான் இது. ஒரு ஹியூண்டே கிரெட்டாவை விட கொஞ்சம் பெரிய வண்டி. ஆனால் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா இது வந்து கம்ப்ளீட்லி நாக் டவுன் யூனிட்ஸாக தான் வரும். அப்படின்னு இருக்கும்போது எந்த வண்டியோட போட்டி போடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூண்டே டுசான், ஜீப் கம்பஸ் அந்த மாதிரி கார்களோட போட்டி போட வாய்ப்பு இருக்குது. அதே அளவுக்கு இந்த ஃபோர்ட் டெரிட்டரிலையும் இந்தியாவில் ஃபீச்சர்ஸோட கொண்டு வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இன்க்ளூடிங் பவர் சீட்ஸ், பனோராமிக் சன்ரூஃப் இந்த மாதிரி ஏராளமான ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கப்படுது. இந்த ஃபோர்ட் டெரிட்டரிக்கு என்ன என்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கோஸ்போர்ட்டில் 1 லிட்டர் 3 சிலிண்டர் எக்கோ பூஸ்ட் என்ஜின் கொண்டு வந்தாங்க. அந்த என்ஜின் இல்லை, இது ஹையர் கேட்டகரி வண்டிங்கிறதுனால இதுக்கு 1.8 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் எக்கோ பூஸ்ட் டர்போ பெட்ரோல் என்ஜின் வரப்போகுது. டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 300 நியூட்டன் மீட்டருக்கு மேலேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஒரு ப்ராப்பரான ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் வரப்போகுது இந்த வண்டியோட அப்படிங்கிற ஒரு உறுதியான எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லான குளோபல் ப்ராடக்ட்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறதா
கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது இன்னும் கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த தேதிக்கு தான் வெயிட் பண்ணணும். செப்டம்பர் 9ஆம் தேதி 2024 திரும்ப இந்தியாவில் வருவாங்களா அப்படிங்கிற நியூஸ் வந்து அவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ ஓரளவுக்கு கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற நியூஸ் எங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம அவசியம் பார்த்து தான் ஆகணும். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் வந்தால் எந்த அளவுக்கு போகுங்கிறது உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஃபோர்ட் இந்தியாவில் திரும்ப வர்றது, திரும்ப கார்ஸ் லான்ச் பண்ணுறது எக்ஸைட்டிங்காக இருக்கா, நீங்கள் ஆவலாக வெயிட் பண்ணுறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் அவசியம் கீழே பகிர்ந்துக்கங்க. ஃபோர்ட் எவரெஸ்ட், ஃபோர்ட் டெரிட்டரி இந்த 2 கார்ஸும் எந்த அளவுக்கு இந்தியாவில் சேல் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நான் வந்து ஆனஸ்ட்லி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் இருக்கேன். ஸோ பல விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிறையா பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் நியூஸ் வந்தால் அவசியம் நான் உங்களுக்கு கொண்டு வருவேன்.